பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழக முதல்வரோட ஒரு 2 அறிவிப்பு பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னு இருக்கிறேன். நம்ம தமிழக மக்கள் எந்த லெவலுக்கு முட்டாளுன்னு இந்த இவர் நினச்சிருந்தா, இது 2 எப்படி இவங்களுக்கு யார் எழுதி கொடுத்தா, இதை சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாமல் தான் தமிழக முதல்வர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. காலனிங்கிற பேரை ஒழிச்சிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிருமா. அப்புறம் இந்த மாணவர் விடுதி அரசு சார்பு பெறும் மாணவர் விடுதின்னு போட்டால் அது ஒரு மாணவர்களுக்கு இழுக்காக இருக்கான். அதனால சமூக நீதி விடுதின்னு போட்டிருக்காங்களாம். உண்மையிலே இதை எப்படி ஒரு வெக்கமே இல்லாமல் இதனால என்ன நடந்துரும், என்ன மாற்றங்கள் ஏற்படும்னு எனக்கே தெரியல. உண்மையிலே என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அன்பு உறவுகளை, காலனின்னு பேரை எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிருமா? நீங்களே சொல்லுங்கள். சாதின்னு பேரை எடுத்துட்டா காலனின்னு பேரை எடுத்துட்டா சாதி ஒழிஞ்சிருமா? அப்புறம் மாணவர் விடுதின்னு இருக்கிறத சமூக நீதின்னு மாத்துறதுனால என்ன நடந்துரும்? சாதியை உண்மையிலேயே ஒழிக்கணும்னு நினச்சிருந்தா என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்துச்சோ, என்னைக்கு இந்த ஈவேரா ராமசாமின்னு சொல்லி திராவிட கட்சின்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம தமிழர்களாக இருந்த நம்மளை அந்தந்த ஜாதியாக இருந்தாலும் அந்தந்த ஜாதிக்காரங்க வந்து மற்ற ஜாதிக்காரங்களோட தாயா பிள்ளையாக தான் பழகிக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு இந்த எட்டப்பம் குரூப்புகள் வந்துச்சோ, இந்த ஈவேரா ராமசாமி, இந்த தெலுங்குலேருந்து வந்தவங்க, ஏன்னா எப்படி இப்போ நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகணும்னா, இப்போ 10 பேர் இருக்கான், இவன் நம்ம ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ அவன் இவன் மூளையை யூஸ் பண்ணிட்டான். அவன் முட்டாப்பையில தமிழர்கள் பூரா முட்டாப்பையில இருக்க போய் அவங்களுக்குள்ளேயே சண்டை. திராவிடர் கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாதிங்கிறதே வந்தது. அதுக்கு முன்னால் சாதின்னு இருந்தாலும் அவன் சாதி அப்படிங்கிறத ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. நம்ம தமிழர்களாக ஒற்றுமையாக தான் இருந்தோம். எப்போ அந்த திராவிடர் கழகம் வந்துச்சோ அப்பந்தான் சாதி வந்து சாதி கலவரத்தை தூண்டி விட்டதே இந்த திராவிடர் கழகம், ஈவேரா ராமசாமி. இதுதான் இந்த சாதியை ஒழிச்சேன் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் தான் சாதியை ஒழிச்சோங்க. அப்புறம் எதுக்கு காலனின்னு இன்னைக்கு ஒழிக்க? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தென் தமிழகத்தில் எவ்வளோ இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் எத்தனை சாதி கொலைகள் நடக்குது? இவர் சாதியை ஒழிக்கதா இருந்திருந்தா, சாதியை ஒழிக்கிற உண்மையான முதல்வராக இருந்திருந்தா, சமூக நீதி உள்ள முதல்வராக இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலின பழங்குடி மக்களை ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கி விடு, ஒரு 4-5 அமைச்சர் பதவி அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் அவங்களும் பெரிய ஆள், மனுஷனுக்கு மனுஷன் சமம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இங்கே வா யாராக இருந்தாலும் சரி மனுஷனாக மதிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எப்படி மதித்து ஒரு எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சராக கொடுத்து, அதே எல் முருகனை மாநில தலைவராக்குனது, ஒரு பட்டியலின பழங்குடி பெண்ணை குடியரசுத் தலைவராக்குனது. இந்த மாதிரி நீ செஞ்சு கேட்டேன்னு சொல்ல, நீங்கள் ஒரு பொம்மைக்கு வச்சுருக்க, அது மாதிரி பொம்மைக்கு நீ வச்சுற. இப்போ ஐயா துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்காரு, அதுக்கு ராசா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கி விடு. இல்லை முக்கியமான அமைச்சர் பதவியை ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடு. அப்படி கொடுத்தா சாதியை ஒழிக்கலாமா? நீ காலையில் இப்போ இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? நீங்கள் முட்டாளா இல்லைன்னா தமிழர்கள் அத்தனை வரையும் நீங்கள் முட்டாளான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? காலனின்னு மாற்றினதுனால சாதி ஒழிஞ்சிருமா? சாதியை ஒழிக்க முடியுமா? ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பாருங்கள், ஒரு சின்ன பையன் 5 எங்கே படிக்கான், 2 1ஆம் 2ஆம் படிக்கிறவங்க சாதி டீச்சரை போட்டு அலைகிறான். அப்புறம் நீங்கள் சாதியை ஒழிச்சேன் சமூக நீதினா எங்கே ஊடி சாதியை ஒழிச்சேன்? நீங்கள் என்ன சமூக நீதியை கொண்டு வந்திருக்க? சமத்துவம் சமூக நீதியை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? ஐயா அப்துல் கலாம் அவரை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி, ஒரு முஸ்லீம் சமூகத்தவரை. நீங்கள் அப்படி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ராம்நாத் கோவிந்த் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு அவர்களை வந்து இந்திய குடியரசுத் தலைவராக்குனது யார்? பாரதிய ஜனதா கட்சி. அவங்க யார்? பட்டியல் எடுத்தவங்க. அப்படியே அந்த எல்லா சமூகமும் ஒன்று போல இருக்கணும், ஒன்றா இருக்கணும். மனுஷன் மேலே கீழெல்லாம் கிடையாதுன்னு சமத்துவமும் சமூக நீதி நீ வாயிட்டு டிஎம்கேவும் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வாயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களோட ஓட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு பாதுகாவலாங்க. எத்தனை மினிஸ்ட்ரி நீ கொடுத்துட்ட? எத்தனை மினிஸ்ட்ரி கொடுத்துட்ட? அவனோட மக்கள் தொகை, அவன் மக்கள் எவ்வளோ இருக்காமன்னு பார்த்தா அதன் அடிப்படையில் நீ கொடுத்தியா?
தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு நீ எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்க? 1.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீ எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்த? எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்த? அப்புறம் எப்படி நீ சாதியை ஒழிச்ச? எங்கிட்டு கூடி நீ சாதியை ஒழிச்சுக்கிட்டு இருக்க? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம்ம 1923 வரைக்கும் நமக்கு அதுக்கு முன்னால் வேணால் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். நமக்குள்ள சாதி தமிழர்களாக தான் இருந்தோம். சாதியாக இருந்தவங்க கூட சாதி கலவரம் எந்த இடத்துலையும் வந்தது கிடையாது. எந்த இடத்துலையுமே சாதி கலவரம் வந்ததே கிடையாது. இந்த ஈவேரா ராமசாமி குரூப் வந்து நம்மளை சாதியாலையும் மதத்தாலையும் பிரித்து வச்சது யாருன்னா இந்த திராவிடல் குரூப்பு தான். சத்தியமாக இப்போ வரைக்கும் நான் ஈவேரா ராமசாமி தான் வந்து பெண் விடுதலைக்கு போராடினார். என்ன பெண் விடுதலை? நீ என்ன பெண் விடுதலை? அவுத்து போட்டு ஆடுறதும் குடிச்சிட்டு ஆடுறதும் இதுக்கு பேர் தான் பெண் விடுதலையா? இதுக்கு பேர் தான் பெண்கள். நல்லா படித்து குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக இருக்கும். பெண்ணை அதை சுய சம்பாத்தியத்தில் நீ உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா படிப்பேன்னா படி, நான் இந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கேன், அந்த விளையாட்டு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நீ என்ன சொல்லுதா? படித்து முடிச்சுட்டு எதுக்கு கல்யாணம் முடிக்காங்க? அப்புறம் கல்யாணம் முடிக்காமல் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் முடிக்காமல் என்ன செய்வாங்க? படித்து முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுட்டு எந்த பெண்ணுமே வேலைக்கு போகலையா? குடும்பத்தை பார்த்துக்கிற இல்லையா? இதுதான் உங்களோட பெண் கல்வி? உண்மையிலே ஐயா முதல்வர் அவர்களே, நீங்கள் இந்த காலனின்னு நிற்கிட்டா சாதி ஒழிஞ்சிரும்னு சொன்னதை பார்த்து தமிழக மக்கள் வந்து சிரிக்காங்க. இவருக்கு தெரிஞ்சுதான் இதை பேசுதாரா இல்லை தெரியாமல் பேசுதாரான்னு. அப்புறம் மாணவர் விடுதியை சமூக விடுதின்னு வைக்க போகிறீங்க. சமூக விடுதின்னு வச்சதுனால என்ன நடந்துடும்? நீங்களே சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே. சமூக நீதினு வச்சதுனால சமூக நீதி விடுதி, சரி சமூக நீதி விடுதி இதை வச்சதுனால அங்கே உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஏழை மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் இருந்தாலே ஏழை மாணவர்கள் தான் இருப்பாங்க. அந்த மாணவருக்கு உங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அங்கே வச்சு கொடுத்துருவீங்களா? உங்கள் பேரன் பேத்திகள் படிக்கிற மாதிரி ஒரு கல்வி முறையை இந்த மாணவர்களுக்கு கல்வி முறையை கொடுத்துட முடியுமா? சமக்கல்வி எங்கள் உரிமைங்கிற ஒரு இதை உன் வீட்டு பிள்ளை மட்டும் தமிழை பேச மட்டும்தான் தெரியுது, எழுத தெரியல. உன் வீட்டு பிள்ளை மட்டும் மும்மொழி மட்டும் இல்லை, 3 மொழி மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனையோ மொழியில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உன் வீட்டு பிள்ளைங்க மட்டும், பணக்கார வீட்டு பிள்ளைகளை மட்டும் அவங்க விருப்பத்துக்கு எத்தனை மொழினாலும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைகளை மட்டும் நீ 2 மொழி தான் கற்றுக்கணும். ஏன் கேட்டால் என்ன சொல்லுத? விருப்பப்பட்டா படிக்கட்டும். ரைட்டு, விருப்பப்பட்டா படிக்கட்டும். விருப்பப்பட்டு படிக்கணும்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சாருந்தா தானே விருப்பப்பட்டு படிக்க முடியும். தனியார் ஸ்கூலில் போய் சும்மா எல்கேஜி யூகேஜிக்கும் 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு கேட்குறான். அப்புறம் எப்படி தனியார் ஸ்கூலில் போய் ஹிந்தி படிக்க முடியும்? உன் பிள்ளை எப்படி எத்தனை மொழி கற்றுக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக இருக்கட்டும், விருப்பப்பட்ட மாணவர்கள் படிக்கட்டும், கட்டாயப்படுத்தாத. இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, நான் படிக்கலை, சரி எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கு இந்த மொழி அதை சேர்த்து படி, அவ்வளோதான். நீ இந்த மொழியைத்தான் படிக்கணும்னு எங்கள் மத்திய அரசுல எந்த அரசாங்கமும் சொல்லவே இல்லை. நீ மக்கள் மத்தியில் ஏன் உனக்கு ஆட்சி பண்ண தெரியல, எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியல, அதை மறைக்கிறதுக்காக என்ன செய்யணும் தெரியாமல் ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதை பற்றியெல்லாம் உனக்கு கவலை இல்லாமல் சமூக நீதி விடுதி, இப்போ சமூக நீதி விடுதின்னு வச்சதுனால இப்போ மாணவர்கள் எல்லாம் செழிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்கிற மாதிரி படிச்சுருவாங்களா? நீ கல்வித்தரத்தை உயர்த்ததுக்கு என்ன செஞ்ச? ஐயா 2 மொழியோட 1 மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்க. ஏன் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவன் அறிவு கொடுத்த மாதிரி ஏன் ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவன் அறிவை கொடுக்க மாட்டானா? ஏன் உன் வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் உன் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவன் திறமையை கொடுத்துருக்கானா? மித்த வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் திறமையை கொடுக்கலையா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் கொடுத்த 2 அறிவிப்பை என் தமிழ் சொந்தங்கள் நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். வடிவேலோட காமெடி வீடியோ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி, காலனிங்கிற பேரை ஒழிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? நல்லா கேட்டுக்கோங்க, காலனின்னு அந்த பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? மாணவர் விடுதின்னு இருக்கிறத சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டா அந்த மாணவர்களுக்கு சுத்தமான உணவு, அவங்க இருக்கிற இடம் பூரா சுத்தமாக வச்சுக்கிட்டு முதல்வர் வீட்டில் முதல்வரோட பசங்களோ பேரப்பிள்ளைகளோ என்ன உணவு எடுத்துக்கிறாங்களோ அதே உணவு அந்த மாணவர்களுக்கு கிடச்சிருமா? இல்லை அவங்க இப்போ முதல்வரோட வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்கிற கல்வி முறை இந்த மாணவர்களுக்கு கல்வி முறை கிடச்சிருமா? பணக்கார வீட்டு பிள்ளைங்கள் பூரா விருப்பப்பட்ட மொழின்னு தமிழை தவிர எல்லா மொழியிலும் படிக்காங்க. ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைகள் மட்டும் 2 மொழி தான் கற்றுக்கணும். ஏன்னா ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவன் மூளையை கொடுக்கலையா? நம்ம பிள்ளைகளுக்கு மூளையை கொடுக்க என் பிள்ளைக்கு முடியாதுன்னு சொல்ல நீ யார்? என் பிள்ளைக்கு 2 மொழி தான் கற்றுக்க முடியும், 3 மொழியெல்லாம் இந்த பிள்ளைகளால் கற்றுக்க முடியாதுன்னு சொல்ல நீ யார்? உன் வீட்டு பிள்ளைய படிக்கும் போது என் வீட்டு பிள்ளைங்க படிக்காதா?
இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் உன் பிள்ளைகளை கொண்டு வந்து சேரு. உன் பிள்ளை நல்லா படிக்க, என் பிள்ளை நல்லா படிக்கான்னு பார்த்துருவோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் இந்த தமிழர்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் திராவிடர் கழகம்னு வந்ததுக்கு அப்புறம்தான் எங்கள் தமிழர்களை, நாங்கள் தமிழர்களாக இருந்தோம், எங்களை பிரித்து ஜாதிக்குள்ளே ஓடிக்க வச்சு எங்களை வந்து ஜாதியாக பிரித்து சாதி கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதே இந்த திராவிடர் கழகமும் திராவிடர் முன்னேற்ற கழகமும் தான். கேட்டால் நாங்கள் தான் ஜாதியை ஒழித்தோம், ஜாதியை ஒழிச்சிட்டேன். நீ ஜாதியை ஒழிச்சு ஒரு புரட்சி பண்ணா இருந்தால் எதுலேருந்து புரட்சி பண்ணியிருக்கணும்? ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து நீ சாதியை எடுத்துருக்கணும். நீ ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து சாதியை எடுத்திருந்தா நீ ஒரு புரட்சி பண்ணியிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு சும்மா இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஓட்டு பிச்சைக்காக நான் தான் சாதியை ஒழித்தோம். தயவு செஞ்சு இந்த டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் எப்படியெல்லாம் தூண்டி விடலாம்னு நம்மளை தமிழர்களெல்லாம் பிரித்து நம்மளை சாதியால் பிரித்து வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு இவங்களோட அந்த போலி பிம்பத்துக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 2021. எந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க? தயவு செஞ்சு இப்போ வீடு வீடாக இத்தனை வருஷமாக வீடு வீடாக வரல. அந்த 1000 ரூபா உரிமை தொகைன்னு சொல்லி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. இப்போ வீடு வீடாக கணக்கெடுத்து கொடுக்குற இந்த அரசாங்கம் தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வீடு வீடாக வந்து கணக்கெடுத்து 1000 ரூபா கொடுக்க போகிறோம்னு சொல்கிற இந்த அரசாங்கம் ஏன் வீடு வீடாக எடுத்து கொடுக்கல? அப்போ மட்டும் என்ன சொல்லுச்சு? தகுதி உள்ள பெண்மணிகள். யார் தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ? இப்போ மட்டும் வீடு வீடாக எப்படி எடுத்து கொடுக்கோங்க? வீடு வீடாக போய் இவங்க எடுப்பாங்களாம். வீடு வீடாக போய் எடுத்து எலெக்ஷனுக்கு ஒரு ரூபா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு. என் அன்பு தமிழ் உறவுகளே, என் அருமை சொந்தங்களே, தயவு செஞ்சு இந்த டிஎம்கேக்காரன் இத்தனை வருஷமாக இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க, ஏன் இத்தனை வருஷமாக கொடுக்கல? இப்போ மட்டும் நீ ஏன் வார? அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, ஓட்டு போடணுங்கிறதுக்காக வாரியன்னு தயவு செஞ்சு கேளுங்க. விலைவாசி கரண்ட் பில்லு 5 ரூபா இருந்த கரண்ட் பில்லு இன்றைக்கி 500 ரூபா ஆயிடுச்சு. அது என்னன்னு கேளுங்க. பஸ்ஸில் பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு இவ்வளோ ரூபா பஸ் ரேட்டை ஏற்றிருக்கிய, அது ஏன்னு கேளுங்க. மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னீங்களே, எத்தனை மதுக்கடையை குறைச்சிருக்கேன்னு கேளுங்க. புதுசாக ரகரகமாக பாட்டிலில் தான் உண்டு பண்ணியிருக்கானே தவிர இப்போ வருகிற தீபாவளியிலிருந்து கட்டிங்கும் கொண்டு வராங்களாம், உன் துட்டுக்கு தக்கன குடிச்சிக்கலாம்னு. தயவு செஞ்சு இந்த டிஎம்கே வந்துச்சுன்னா நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு எல்லாத்துக்கும் கேடு. என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் இதை உணர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து இதுக்குமான கட்சின்னு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.